மோடிக்கு தனி குடும்பம் கிடையாது என்றும் நாட்டு மக்கள் தான் அவரது குடும்பம் எனவும் தென்சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இப்ப பெரிய விமர்சனமா இருக்கு. எல்லாரும் சொல்றது இவ்வளவுதான் சொத்து மதிப்பு அவருக்கு இருக்கா, ஹைட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? ஹைப் பண்ணலப்பா, ஹைடும் பண்ணல, ஹைப்பும் பண்ணல. ஹைப்பா இல்ல, அவரது உயரம் இல்ல. அவர் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கின்ற அளவு தான் அவருக்கு சொத்து இருக்கு. ஏன்னா அவர் நாட்டு மக்களின் சொத்து. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இந்த 140 கோடி மக்கள் தான் எனது குடும்பம், எனக்கென்று தனியாக குடும்பம் கிடையாது என்று. ஆக ஒரு எளிமையாக ஒரு பிரதமர் இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ யாருக்கு அவர் உதவி செய்வார், யாருக்கு பணியாற்றுவார்? இந்த மக்களுக்கு பணியாற்றுவார். அதைத்தான் நாம் சொல்ல போகிறோம். ஏனென்றால் வாரிசு அரசியல் வைத்துக்கொண்டு குடும்பங்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர்களுக்கு பதவி கொடுத்து அவர்களுக்கு பலன் கொடுப்பதை மற்ற கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்திருக்கும் பொழுது, மக்களுக்காகவே நான் இருக்கிறேன் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவரது வேட்புமனு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.